Hi friends, welcome to Jaya's garden. இங்கே பாருங்க, டர்னிப்பு தானா அப்படின்லாம் சந்தேகம்லாம் பட்டேன். உன் சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் மகளே அப்படிங்கிற மாதிரி டர்னிப்பு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ டர்னிப்பும் இன்னும் எப்படி ஒரு 1 மந்த்தில் நமக்கு நல்லா வந்துடும். 1 மந்த் ஆகி தான் பறிக்கணும். ஏன்னா இப்போ தான் குட்டி இது கொஞ்சம் வளர்ச்சி வந்து. பீட்ரூட்டும் அதுவும் ஒரே நாள் தான் வச்சேன். பீட்ரூட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. பட் இன்னும் அதுக்கு ஒரு டைம் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக க்ரோத்து. இது கொஞ்சம் சத்து பத்தல். அது வந்து பீட்ரூட் வந்து 4 விதைகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது சும்மா அள்ளி போட்டாச்சு. ஸோ இவ்வளோ முளைச்சிருச்சு. எத்தனை ஒரு 4-5 செடி வச்சுட்டு மிச்சதை பிடுங்கியிருந்தால் இந்நேரம் அது சத்தோடு நல்லா வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடுங்கலான்னு போகிறப்ப பார்த்தா எல்லாத்துலேயும் குட்டி குட்டி காய்கள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிடுங்க மனசில்லை. இந்த தடவை ஹெல்த்தியாகவே பறிக்கலைனாலும் டர்னிப்பை நம்ம பறிச்சிடுறோம். ஒரு 5-6 குட்டி குட்டியாக இருந்தாலும் ஒரு சாம்பாரில் நம்ம போட்டுடுறோம். அடுத்த தடவை கரெக்டாக அந்த தொட்டிக்கு வந்து ஒரு 6-7 வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். அதோடு நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இப்போ நம்ம அது மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இதை கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவங்க வர்றது பாருங்கள், என்ன பாடு! ஒரு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இவங்க. பயமுறுத்துறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், இவங்க நம்மக்கிட்ட செல்லமாக எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களோட தாத்தா பாட்டியை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயம். மற்றபடி குட்டி பிள்ளைங்களை பார்த்தா பயம் கிடையாது. அவங்க தான் மேலெல்லாம் அப்படி சிலுப்பிக்கிட்டு பெருசு பெருசாக அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து இவங்களை பார்க்குற மாதிரியே தோணும். முதலை அப்படியே முதலை மாதிரியே இருப்பாங்க. அதுவும் டபுள் கலர் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று வந்து ப்ரௌன், அப்புறம் ஒயிட். இந்த மாதிரி 3 கலரில் நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்க்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு செல்லமாக விளையாடலாம் போல் இருக்கும். அவ்வளோ இருக்காங்க நம்ம வீட்டில். பூனை இருந்தப்போ இவங்கெல்லாம் ஒன்று கூட கிடையாது. எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவே நமக்கு தெரில. இப்போ பூனை நம்ம வீட்டில் இல்லை, பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, என்னையவே பார்ப்பாங்க. நான் வீடியோ எடுத்தேன்னா என்னை அப்படியே ஊற்று ஒத்த கண்டுட்டு இப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? பாருங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே, பாய்.